குயவன் கையில் களிமண் போல. நாம் சிறுவர்களாக இருந்தபோது நம்மை எல்லாம் நமது பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்தபோது நாம் சில சமயத்தில் நமது வீட்டில் அல்லது பள்ளியில் ஒழுங்கினமாக செயல்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் ஆசிரியரிடத்தில் சொன்ன வார்த்தை, கண்ணை மட்டும் விட்டுடுங்க, மற்ற எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க. கண்ணை மட்டும் விட்டுடுங்க, மற்ற எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க. ஒரு களிமண்ணை போல நம்மை பெற்றோர்கள் பள்ளியில் ஆசிரியரிடத்தில் கொடுத்தார்கள். சில சமயத்தில் நாம் அதிகமாக படித்திருப்ப மாட்டோம். 8வதோடு நின்றுப்போம். 6வதோடு அந்த கற்றல் இடைநின்றல் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் ஒழுக்கமாக நாம் வளர்ந்தோம், கீழ்ப்படிதலோடு நாம் வளர்ந்தோம், நல்ல சமுதாயத்தில் நாம் வளர்ந்தோம். பிரியமான சகோதர சகோதரி, எப்பொழுது அந்த கண்டிப்பு குறைந்ததோ, எப்பொழுது ஆசிரியருடைய கரங்கள் கட்டப்பட்டதோ, சிறைச்சாலையில் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நாம் சந்திக்கின்றோம். சமூக விரோத செயல்கள், கொலை, கொள்ளை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்று சமுதாயம் ஒரு ஒழுங்கினமான சமுதாயமாக, பாதுகாப்பு இல்லாத சமுதாயமாக நாம் பார்க்கின்றோம். குயவன் கையில் களிமண் போல. எரேமியா இறைவாக்கினர் கடவுள் சொல்கின்றார், அந்த வீட்டுக்கு போ, அந்த குயவன் வீட்டுக்கு போ. அந்த குயவன் எவ்வாறு அந்த மண்ணை, ஒரு சாதாரண களிமண்ணை தான் செம்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி அதை உருவாக்கி ஒரு மண்பாண்டம் போல அல்லது தான் விரும்பியதை போல அவன் உருவாக்குகின்றான். எனவே அந்த தன்னை முழுமையாக கொடுத்து, தன்னை முழுமையாக ஒப்படைத்து அந்த சுதந்திரத்தை கொடுக்கின்ற பொழுது அங்கு அந்த குயவன் தான் விரும்புகின்ற ஒரு அற்புதமான மண்பாண்டங்களை உருவாக்க முடியும். இதை போலத்தான் யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களை உருவாக்கினார். குயவன் கையில் களிமண்ணை போல அந்த இஸ்ராயல் மக்கள், குறிப்பாக எரேமியா இறைவாக்கினர், தன் வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்கள், போராட்டங்கள், தோல்விகள், கவலைகளையும் கண்ணீரையும் சந்திக்கின்றார். நிறைய நெருக்கடிகளை தன் வாழ்க்கையில் சந்திக்கின்றார். ஆனால் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். கடவுள் அவரை வடிவமைக்கின்றார். தன் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்ததால் அவரை உயர்வான ஒரு இறைவாக்கினராக கடவுள் அவரை உயர்த்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, நம் வாழ்வை கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்வான ஒரு வாழ்வை நமக்கு கொடுப்பார். எனவே நாம் நம்மை முழுமையாக காணிக்கையாக கடவுளத்தில் கொடுக்கின்ற பொழுது, எவ்வாறு குயவன் ஒரு களிமண்ணை தான் விரும்பியதை போல செய்கின்ற பொழுது, கடவுளுடைய திருவுளத்திற்கும் கடவுளுடைய திட்டத்திற்கும் நம்மை நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, கடவுளுடைய கரத்தில் கொடுக்கின்ற பொழுது, கடவுள் மேன்மையான வாழ்வை நமக்கு கொடுப்பார். கடவுள் உயர்வான வாழ்வை நமக்கு கொடுப்பார். கடவுள் அற்புதமான, புனிதமான, ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுத்தவர் தான் அன்னை மரியாள். இதோ ஆண்டவரின் அடிமை. உலகம் போற்றும் தாயாக இன்று நாம் அன்னை மரியாளை தேடி வருகின்றோம். இந்த புனிதமான லூர்து அன்னை, இந்த வில்லியனூர் திருத்தலத்தை மக்கள் தேடி வருகின்றார்கள் என்று சொன்னால், அந்த குயவன் கையில் களிமண்ணை போல கடவுளுடைய திட்டத்திற்கு அந்த மங்கள வார்த்தை செய்தியை உள்வாங்கி, இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அவர் உலகம் போற்றும் புனிதையாக, தாயாக என்று விளங்குகின்றார். நாமும் நம் வாழ்வை, குடும்பத்தை கடவுளுடைய இயேசுனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு கொடுப்பார்.